38 அத்தியாயம் 38. நடித்தது நாடகமா? வாள் தவறி தரையில் விழுந்தபோது எழுந்த ஒலியுடன் நந்தினியின் சோகம் ததுமும் மெல்லிய சிரிப்பின் ஒலியும் கலந்தது. அவள் பரபரப்புடன், ஐயா, தெய்வத்தின் சித்தம் வேறு விதமாக இருக்கிறது. வாள் இங்கேயே கிடக்கட்டும், தாங்கள் உடனே போய் மறைந்து கொள்ளுங்கள் என்றாள். அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் வந்தியத்தேவன் குறிந்து வாளை எடுக்கப் போனான். அதன் கூரிய நுனிப்பகுதியை பிடித்து தூக்க முயன்றான். அதே சமயத்தில் அந்த வாளின் பிடியை ஒரு காலினால் மிதித்து கொண்டாள் நந்தினி. வேண்டாம், இளவரசர் காதில் வாள் விழுந்த சத்தம் கேட்டிருக்கும். இங்கே வாள் இல்லாவிட்டால் அவர் மனதில் சந்தேகம் உண்டாகும். ஏற்கனவே தங்கள் மீது அவருக்கு சந்தேகம். போய்விடுங்கள். முன்னொரு தடவை மாயமாக இங்கிருந்து மறைந்தது போல் இந்த தடவை மறைந்து போய்விடுங்கள் என்றாள். வந்தியத்தேவன் வாளின் முனையை பிடித்து எடுக்க முயன்றதில் அவன் கையில் சிறு காயம் உண்டாயிற்று. அவன் வாளை விட்டுவிட்டு நிமிர்ந்தான். அவன் உள்ளங்கையில் லேசாக ரத்தம் கசிந்ததை நந்தினி பார்த்தாள். நான் உமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன். என் கையால் என் உடன் பிறந்தானை கொல்ல மாட்டேன். நீர் தப்பித்துக் கொள்ளும். உம்மை இங்கே அவர் கண்டுவிட்டால் அப்படின்னு நிறுத்துறா. போய்விடுங்கள், உடனே போய்விடுங்கள் என்று மணிமேகலையும் சேர்த்து கெஞ்சினான். காலடி சத்தம் மேலும் நெருங்கி கேட்டது. வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பாக யாழ்கருவிகளின் களஞ்சியத்தை நோக்கி விரைந்து சென்றான். களஞ்சியத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று மறைந்தான். காலடி சத்தம் வெகு சமீபத்தில் வாசற்படிக்க அருகில் கேட்டது. வந்தியத்தேவன் மறைந்த இடத்தை வியப்புடன் உற்று பார்த்து கொண்டிருந்த மணிமேகலையை பார்த்து, தங்கை, அதாவது அப்போ வந்து தங்க அந்த மாதிரி சொல்கிற தங்காய் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி சொல்லுவாள். அந்த ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்கும், தங்காய் அப்படின்னு சொல்லுவார். நிறைய இடத்துல தங்காயின்னு சொல்கிறார். நான் அந்த இடத்துல நான் தங்கை, பெரிய தங்கி அந்த மாதிரி படிக்கிறேன். பட் இப்போ தான் நான் வந்து தங்காய் அப்படின்னு படிக்கிறேன். தங்காய்னா சிஸ்டர்னு அர்த்தம். நீயும் மறைந்து கொள், கட்டிலின் திரைகளுக்கு பின்னால் மறைந்து கொள். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு தெரியாமல் இங்கிருந்து போய்விடு என்றாள் நந்தினி. மணிமேகலை கட்டிலின் திரைச்சலைக்கு பின்னால் மறைந்த மறுகணத்தில் ஆதித்த கரிகாலனும் கந்தமாறனும் உள்ளே வந்தார்கள். கரிகாலன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நந்தினியை நெருங்கினான். கட்டிலின் திரைச்சலை அசைந்ததை அவன் கவனித்தான். ஆனால் கவனித்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. நந்தினிக்கு அருகில் வந்ததும் தரையில் கிடந்து ஒளிவிட்டு கொண்டிருந்த வாளை பார்த்தான். பின்னர் நந்தினியின் முகத்தை உற்று பார்த்தான். நந்தினியின் நெஞ்சை ஊடுருவிய அந்த பார்வையின் தீக்ஷணத்தை பொறுக்க மாட்டாமல் வாளை எடுக்கும் பாவனையாக அவள் தலைகுனிந்தாள். நந்தினியின் நோக்கத்தை அறிந்து அவளை முந்திக்கொண்டு கரிகாலன் வாளை கையில் எடுத்துக்கொண்டான். அதன் அடிப்பிடியிலிருந்து கூரிய நுனி வரை கூர்ந்து பார்த்தான். நுனியில் புதிய இரத்தக்கரை இருப்பதையும் பார்த்து கொண்டான். பின்னர் நந்தினியை நோக்கி, தேவி, நாங்கள் வரும்போது கேட்ட சத்தம் இந்த வாளின் சத்தம்தான் போல் இருக்கிறது. தங்கள் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்திருக்கிறது. எங்களை வரவேற்பதற்கு கையில் வாளேந்தி ஆயத்தமானது போல தோன்றுகிறது என்றான். வீரமிக்க இளம் புலிகளையும் தீரத்தில் சிறந்த வாலிப சிங்கங்களையும் வரவேற்பதற்குரிய முறை அதுவே அல்லவா என்றாள் நந்தினி. அதுதானே அதுவே அல்லவா அப்படின்னா அதுதானே அப்படின்னு அர்த்தம் என்றாள் நந்தினி. மூர்க புலிகளுக்கும் சிங்கங்களுக்கும் கூரிய நகங்களும் பற்களும் வேண்டும். ஆனால் துள்ளித்திரியும் புள்ளிமானுக்கு அவை தேவையில்லை என்றுதானே கடவுள் தரவில்லை என்றான் ஆதித்த கரிகாலன். மானும் தன் கொம்புகளை உபயோகிக்க வேண்டிய தேவையை நேரிடலாம் அல்லவா? தனக்கு கொம்புகளை அளித்த கடவுளிடம் கலைமான் நன்றி செலுத்தும் சந்தர்ப்பமும் நேரிடலாம் அல்லவா? கருணை கூர்ந்து அந்த வாளை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று மன்றாடினாள் நந்தினி. இல்லை, தங்கள் கைகளுக்கு இது ஏற்றதன்று. மலர் கொய்யவும் மாலை புனையவும் பிரம்மதேவன் படைத்த தளிர் கரங்களினால் வாளை எப்படி பிடிக்க முடியும் என்றான் கரிகாலன். பெருமகனே, இந்த ஏழையின் கைகள் ஆர்வத்துடன் மலர் கொய்து ஆசையுடன் மாலை புனைந்த காலம் உண்டு. மலர் மாலை அப்படின்னு சொல்ல, மாலைனக்க மலர் மாலை. அந்த மாலையை சூடுவதற்கு உரியவர் எப்போது வருவார் என்று காத்திருந்து ஏமாந்த காலமும் உண்டு. அவ்விதம் பகல் கனவு கண்டு வந்த காலம் போய் எத்தனையோ யுகங்கள் ஆகிவிட்டன. இப்போது இந்த திக்கற்ற அனாதையின் கரங்கள் வாளை துணை கொள்ள வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது. ஐயா, அந்த துணையையும் தாங்கள் என்னிடமிருந்து பறித்து கொள்ளாதீர்கள் என்றாள் நந்தினி. தேவி, இது என்ன பேச்சு? தங்களை திக்கற்ற அனாதை என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். தங்கள் காலால் இட்ட பணியை தலையால் வகித்து நிறைவேற்றுவதற்கு எத்தனை வாலிப வீரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது தங்களுக்கு தெரியாதா என்றான் கரிகாலன். தப்பித்தவறி என் கால் அத்தகைய தூர்த்தர்களுடைய தலையில் பட்டுவிட்டால் அந்த காலை வெட்டி கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கும் ஐயா. அதற்கேனும் வாழ் அவசியம் அல்லவா? அச்சுஜோ, இது என்ன கர்ண கொடூரமான பேச்சு! பாத சிலம்பு கலீர் கலீர் என்று ஒலிக்க அரண்மனை மாட கூடங்களில் அன்னமும் நானும் அப்படின்னு வெட்கப்படுற வகையில், அன்னமும் வெட்கப்படும் வகையில் நன்னடை பயில வேண்டிய கால்களை வெட்டுவதா? இந்த வார்த்தைகள் பெரிய பழுவேட்டரையரின் காதில் விழுந்தால் அவர் உள்ளம் என்ன பாடுபடும்? ஐயா,
அவரை பற்றி கவலைப்படுவோர் யார்? அந்த கிழசிங்கம் ஒரு கர்ஜனை செய்தால் அதை கிட்ட நடுங்கி ஓடி பதுங்கிய வாலிப புலிகள் இப்போது எவ்வளவு தைரியமாக வெளியில் வந்து நடமாடுகின்றன. அவர் கொள்ளெடுத்து வெள்ளத்தில் போய்விட்டார் என்ற செய்தியை கேட்ட பின்னர் அல்லவா வாலிப புலிகளுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்துவிட்டது. அந்த புலிகள் என்னிடம் ரொம்பவும் நெருங்கி விடாமல் பார்த்து கொள்வதற்காக இந்த ஆயுதத்தை வைத்திருக்கிறேன். குப்பையில் கிடந்த என்னை உலகமறிய அழைத்து வந்து அரண்மனை வாழ்வும் அரசபோகமும் அளித்த மகாபுருஷரின் கௌரவத்தை காப்பதற்காக இந்த வாளின் உதவியை கோரினேன். தாங்கள் சற்று முன்னால் சொன்னது போல் மலர் கொய்ய வேண்டிய கரங்களினால் வாள் சுழற்ற பயின்றேன். தேவி, உண்மையில் அதற்காகத்தானா? ஆதித்த கரிகாலன் கேட்குறான். இந்த வாளை தாங்கள் பெட்டியில் வைத்து பூஜை செய்து வந்ததும், இதை தங்கள் மலரினும் மென்மையான கன்னங்களோடு சேர்த்து கொஞ்சி குலாவி வந்ததும் பெரிய பழுவேட்டரையரின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காகத்தானா? அல்லது தங்களை பார்த்து அசட்டு சிரிப்பு கொண்டு நெருங்கும் நிர்மூடர்களை நெருங்க விடாமல் தடுப்பதற்குத்தானா? வேறு ஒன்றும் நோக்கமில்லையே. வேறு என்ன விதமான நோக்கம் இருக்க முடியும் ஐயா? ஏன்? ஆதித்த கரிகாலன் சொல்கிறான். ஏன், வேறு எத்தனையோ நோக்கம் இருக்க முடியும். பழிவாங்கும் நோக்கம் இருக்கலாம். தாங்கள் அடிபணிந்து கைகூப்பி கேட்டுக்கொண்ட வேண்டுகோளை புறக்கணித்து தங்கள் உள்ளத்தில் அழியாத பொண்ணை உண்டாக்கிய பாதகனை கொன்று சபதம் முடிக்கும் நோக்கமாகவும் இருக்கலாம். இவன் தானே அந்த வீரபாண்டியனை கொன்னா. நந்தினி கைகூப்பினா ஆனால் கூட அவளோட பேச்சை கேட்காம ஆதித்த கரிகாலன் தானே தலையை கொன்னா. அது தன்னை பற்றியே சொல்லிக்கலாம். நந்தினி தலையை குனிந்து கொண்டு ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள். பின்னர் இளவரசனை நிமிர்ந்து நோக்கி, கோமகனே, அம்மாதிரி எண்ணமும் ஒரு சமயம் எனக்கு இருந்தது உண்மைதான். அதற்காகவே இந்த வீரவாளை பூஜை செய்து வந்தேன். எப்போது அந்த வேளை வரும் என்று காத்து கொண்டிருந்தேன். ஆனால் வேளை வந்தபோது என் கரங்களில் வலிவு இல்லாமல் போய்விட்டது, நெஞ்சில் உறுதி இல்லாமலும் போய்விட்டது. இனி இந்த வாளை என் கற்பையும் என் கணவரின் கௌரவத்தையும் காப்பாற்றிக் கொள்ள மட்டுமே உபயோகப்படுத்துவேன். கருணை செய்து அதை இப்படி கொடுங்கள் என்றாள். தேவி, அந்த பொறுப்பை நான் வகிக்கக்கூடாதா? தங்களுக்கோ தங்கள் கணவருக்கோ தீங்கு எண்ணெய் பாதகனை தண்டிக்கும் கடமையை நான் நிறைவேற்றக்கூடாதா என்றான் ஆதித்த கரிகாலன். தங்களுக்கு இது இயலாத காரியம். இந்த திக்கற்ற அனாதை ஸ்திரீயின் நிமித்தம் தங்கள் 6 நண்பர்களை தண்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் நந்தினி. ஏன் முடியாது? நிச்சயமாய் முடியும் நந்தினி. நீ அன்றைக்கு ஏரி தீவில் வந்தியத்தேவனை பற்றி கூறியதையெல்லாம் அப்போது நான் பூரணமாக நம்பவில்லை. பின்னால் கந்தமாறன் சொல்லியதிலிருந்து அவ்வளவு உண்மைதான் என்று அறிந்தேன். அந்த பாதகனை நீ மன்னித்தாலும் நான் மன்னிக்க சித்தமாக இல்லை. அவன் எங்கே என்று சொல்ல மாட்டாயா? வேண்டாம், என் கண்கள் குருடாகி விடவில்லை. இதோ பார் என்று ஆத்திரத்துடன் ஆதித்த கரிகாலன் கர்ஜனை செய்து கொண்டே கட்டிலை மூடியிருந்த திரைச்சீலையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். நந்தினி அவன் காலை தொட்டு எழுந்து மண்டியிட்டு கரங்களை குவித்து கொண்டு, கோமகனே, வேண்டாம் வேண்டாம் என்றாள். நந்தினி, உன் கருணையை வேறு காரியங்களுக்கு வைத்துக்கொள். என் நண்பனைப் போல் நடித்து சதி செய்யும் சண்டாளனிடம் கருணை காட்ட வேண்டாம் என்று சொல்லி விண்ணும் ஆதித்த கரிகாலன் நந்தினியை மீறிக்கொண்டு மேலே நடந்தான். நந்தினி பிரமித்து திகைத்தவள் போல் நாலாபுறமும் பார்த்து விழித்தாள். இத்தனை நேரமும் வாசற்படிக்கு அருகில் சிலையை போல் நின்று கொண்டிருந்த கந்தமாறனை பார்த்து, ஐயோ, அவரை தடுங்கள் என்று அலறினாள். கந்தமாறனை ஆகிய சிலைக்கு உயிர் வந்தது. ஆனால் அவன் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. லேசாக ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு மீண்டும் சிலையாக மாறிவிட்டான். கந்தமாறனும் வந்தியத்தேவனுக்கு அகென்ஸ்டாக இருக்கான் இல்லையா? அதனால கரிகாலன் ஒரு கையினால் வாளை ஓங்கிய வண்ணம் கட்டில் திரைச்செயலின் அருகே சென்று இன்னொரு கையினால் திரையை விலக்கினான். உள்ளே கையில் சிறிய கூரிய கத்தியுடன் தோன்றிய மணிமேகலை கிரீச் என்று சத்தமிட்டாள். ஆதித்த கரிகாலன் ஓங்கிய வாளுடன் சிறிது நேரம் ஸ்தம்பித்து நின்றுவிட்டு பின்னர் அந்த வாளினால் கட்டில் திரைச்செயலியை கிழித்திருந்தான். ஆஹா, இந்த பெண் புலியா இங்கே நிற்கிறது? அப்பப்பா, இதன் நகங்கள் மிக கூர்மையாயிற்று என்று கூறி ஹாஹாஹா என்று சிரித்தான். பின்னர் கந்தமாறனை பார்த்து, நண்பா, உன் தங்கையை அழைத்து போய் அவள் தாயாரிடம் ஒப்புவித்து விட்டு வா. இவள் வயிற்றில் எத்தனை புலிக்குட்டிகள் பிறக்குமோ தெரியாது. இவள் இந்த வீரபாண்டியனுடைய வாளுக்கு இத்தனை நேரம் இரையாகி செத்திருந்தால் சோழநாடு எத்தனை வீர புதல்விகளை இழக்கும்படி நேர்ந்திருக்கும் என்றார். சற்று முன் உண்மையிலேயே பெண் புலி போல் சீறிய மணிமேகலை ஆதித்த கரிகாலனின் வார்த்தைகளை கேட்டு நாணமடைந்தாள். கந்தமாறன் அவளை அணுகி அழைப்பதற்குள் அவளாகவே அந்த அறையிலிருந்து செல்ல ஆயத்தமாகிவிட்டாள். அண்ணனும் தங்கையும் அங்கிருந்து போனதும் கரிகாலன் நந்தினியை பார்த்து, தேவி, ஒரு நாடகம் நடித்து அவர்கள் இருவரையும் போகச் செய்துவிட்டேன். இனிமேலாவது நம் உள்ளத்தை திறந்து உண்மையை பேசலாம் அல்லவா என்றார். நந்தினி உண்மையான வியப்புடன் கரிகாலனை நோக்கி, ஐயா, தாங்கள் நடித்தது நாடகமா? அப்படியானால் அது ஆச்சரியமான நடிப்பு தான். நானும் அதை உண்மையென்றே நம்பி ஏமாந்து போனேன் என்றாள் நந்தினி. நந்தினி, நடிப்பிலே உனக்கு இணை இந்த உலகிலேயே இல்லை என்பது என் எண்ணம். நீயே ஏமாந்திருந்தால் என் நடிப்பு திறமையை அவசியம் மெச்சிக்கொள்ள வேண்டியதுதான். ஆனாலும் நான் வாளை ஓங்கி கொண்டு மணிமேகலை மறைந்திருந்த இடத்தை நோக்கி போனபோது நீ ஏன் என்னை தடுக்கவில்லை? அது ஏன்? என் மீது சுமந்துள்ள பல குற்றங்களுள் ஸ்ரீ ஹத்தி தோஷமும் சேரட்டும் என்று எண்ணி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாயா என்று கேட்டான் கரிகாலன். சிவசிவா, இந்த உலகிலேயே இன்றைக்கு அந்த பெண் ஒருத்தியிடம்தான் நான் உண்மையான அன்பு கொண்டிருக்கிறேன்.
அவளும் சாகட்டும் என்று சும்மா பார்த்து கொண்டிருப்பேனா? திரையை நீக்கியதும் தாங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்று எண்ணினேன். கரிகாலன் சிரித்தான். இந்த சிரிப்பின் பொருள் விளங்கவில்லை என்றாள் நந்தினி. மணிமேகலையை நான் கொல்வதற்கு நீ சொன்ன காரணமே போதும் என்றான் கரிகாலன். இன்னும் விளங்கவில்லையே என்றாள் நந்தினி. நீ யாரிடமாவது அன்பு கொண்டாய் என்றால் அவனோ அவளோ என்னுடைய பரம விரோதியாகி விடுகிறார்கள். இது உனக்கு தெரியாதா நந்தினி? தெரியும், அத்தகைய துரதிருஷ்டசாலி நான் என்று தெரியும். ஆனால் தங்கள் குரோதம் கள்ளம் கப்படமறியாத அந்த இளம்பெண் வரையில் செல்லும் என்று நான் கருதவில்லை. அல்லது உன் நோக்கம் வேறு விதமாகவும் இருக்கலாம். நான் மணிமேகலையை கொன்றுவிட்டால் அதற்காக கந்தமாறன் என்னை பழி வாங்குவான் என்று எண்ணியிருக்கலாம். அல்லது நான் அவளை கொல்வதற்குள் அவள் கையில் இருந்த சிறிய கத்தியை எரிந்து என்னை கொன்று விடுவாள் என்றும் கருதியிருக்கலாம். அப்போ நந்தினி சொல்கிறா, ஐயோ இது என்ன எப்படிப்பட்ட பயங்கரமான கற்பனைகள்? கரிகாலன் கேட்குறான், கற்பனைகளா? என்னுடைய பயங்கரமான கற்பனைகளை காட்டிலும் பயங்கரமான நோக்கத்தை நீ உன் மனதில் வைத்திருக்கிறாய். உண்மையை சொல். என் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரியும் தீயை மேலும் வளர்க்க வேண்டாம். என்னை எதற்காக இந்த கடம்பூர் அரண்மனைக்கு வரச் சொன்னாய்? எதற்காக பழுவேட்டரையரை தஞ்சைக்கு போகும்படி செய்தாய்? சோழ சாம்ராஜ்யத்தை பங்கிட்டு கொடுத்து சமரசம் செய்து வைப்பதற்காகவோ எனக்கும் மணிமேகலைக்கும் திருமணம் செய்வித்து கண்டு கழிப்பதற்காகவோ இத்தனை முயற்சியும் செய்வதாக சொல்லாதே. அந்த கதைகளை எல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்பி இருந்தால் இங்கு வந்திருக்கவும் மாட்டேன். அப்போ நந்தினி சொல்கிறா, பின் எதற்காக இங்கு வந்தீர்கள் கோமகனே? என்ன நம்பிக்கையுடன் இந்த இடத்துக்கு வந்தீர்கள்? அப்போ கரிகாலன் சொல்கிறான், நம்பிக்கையா? எனக்கு ஒருவித நம்பிக்கையும் கிடையாது. என் உள்ளத்தில் நிரம்பி இருப்பதெல்லாம் நிராசையும் அவநம்பிக்கையும் தான். இந்த நாட்டை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் நான் போய்விட விரும்புகிறேன். அதற்கு முன்னால் உன்னை ஒரு தடவை பார்த்து விடைபெற்று போகலாம் என்றுதான் வந்தேன். ஒரு சமயம் நீ என்னிடம் ஒரு வரம் கோரினாய். காலில் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொண்டாய். கையெடுத்து கும்பிட்டு யாசித்தாய். என் ஆத்திரத்தினாலும் மூர்க்கத்தனத்தினாலும் நீ கோரியதை நான் கொடுக்கவில்லை. பிறகு ஒவ்வொரு கணமும் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கு ஏதேனும் பரிகாரம் உண்டானால் அதை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். நந்தினி சொல், எந்த விதத்திலாவது அதற்கு நான் பரிகாரம் செய்ய முடியுமென்றால் சொல். இவ்வாறு இரக்கம் தரும் குரலில் கூறிய கரிகாலனை பார்த்து நந்தினி, கோமகனே, அதற்கு பரிகாரம் ஒன்றும் கிடையாது. இறந்தவர்கள்தான். இறந்தவர்களை பிழைக்கச் செய்யும் சக்தி இந்த உலகில் யாருக்கும் கிடையாது. கதைகளிலோ காவியங்களிலோ சொல்கிறார்கள், நாம் பார்த்ததில்லை என்றாள். இறந்தவர்களை பிழைக்கச் செய்ய முடியாது, அது உண்மைதான். ஆதித்த கரிகாலன் சொல்கிறான். ஆனால் உயிருக்கு உயிர் கொடுத்து பரிகாரம் தேடலாம் அல்லவா? இதோ பார், என்னிடம் இனியும் மறைக்க வேண்டாம். இங்கே நீ எதற்காக வந்தாய்? என்னை எதற்காக வரச் சொன்னாய்? என்னத்திற்காக பழுவேட்டரையரை தஞ்சைக்கு அனுப்பினார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது என்று எண்ணாதே. நீயும் நானும் சின்னஞ்சிறுவர்களாக இருந்த நாளிலிருந்து உன் மனதில் எழும் எண்ணங்களை அறியும் சக்தி எனக்கு உண்டு. எனக்கு ஆத்திரம் ஊட்டி நீசத்தனமான செயல் புரியும்படி செய்வதற்காகவே வீரபாண்டியனுடைய உயிருக்காக நீ மன்றாடினாய். என் பக்கத்திலிருந்து என்னை வதைத்து கொண்டிருப்பதற்காகவே நீ பெரிய பழுவேட்டரையரை மணந்து தஞ்சைக்கு வந்தாய். நான் காஞ்சியில் நிம்மதியுடன் இருப்பது உனக்கு பொறுக்கவில்லை. அதனாலேயே இந்த கடம்பூர் அரண்மனைக்கு வரச் செய்தார். வீரபாண்டியனுடைய வாளினால் என்னை கொன்று பழி முடிக்கும் நோக்கத்துடனேயே நீ இவ்விடத்துக்கு வந்திருக்கிறாய். அந்த உன்னுடைய நோக்கத்தை தடையின்றி நிறைவேற்றிக்கொள். அதற்காகவே கந்தமாறனையும் அவன் தங்கையையும் அப்புறப்படுத்தினேன். இந்த வாளை பெற்றுக்கொள் என்று கரிகாலன் வாளை நீட்டினான். நந்தினி வாளை வாங்கி கொண்டாள். வாளை பிடித்து அவளுடைய கைகள் நடுங்கின. பின்னர் அவள் உடம்பெல்லாம் நடுங்கியது. கண்களில் கண்ணீர் ததும்பியது. இதயத்தை பிளக்கும் சோக குரலில் விம்மலும் தேம்பலும் கலந்து வந்தன. நந்தினி, இது என்ன அதைரியம்? இந்த மனத்தளர்ச்சி ஏன்? நீ பட்டர் குடும்பத்தில் வளர்ந்தவள். ஆனால் வீர மரக்குலத்தில் பிறந்தவள் அல்லவா? ஆட்டு மந்தையில் வளர்ந்தபடியால் சிங்கக்குட்டியை தன் இயல்பை இழந்து விடுமா? இதோ பார், உன் அந்தரங்கத்தை நான் அறிவேன். உன் பழியை முடிப்பதற்கு கந்தமாறனையோ பார்த்திபேந்திரனையோ வந்தியத்தேவனையோ நீ ஏவி விட வேண்டாம். அவர்கள் மீது எனக்கு கோபத்தை உண்டாக்கவும் வேண்டாம். உன் சபதத்தை நீயே நிறைவேற்றிக்கொள். உன் பழியை உன் கையினாலேயே முடித்துக்கொள். யாராவது இங்கே மறுபடியும் வந்து தொலைந்து விடலாம். கந்தமாறன் தன் தங்கையை அன்னையிடம் சேர்ப்பித்து விட்டு திரும்பி வருவான். பார்த்திபேந்திரனும் சம்புவரிடம் திரும்பி வரும் நேரம் ஆகிவிட்டது. அவர்களுடனே என் பாட்டன் மலையமானும் வந்தாலும் வரலாம். பழுவேட்டரையர் கொள்ளிடத்து வெள்ளத்தில் போயிருப்பார் என்று நான் நம்பவில்லை. அவரும் திடீரென்று வந்தாலும் வரக்கூடும். உன் பழியை முடித்து சபதத்தை நிறைவேற்றிக்கொள்ள இதை காட்டிலும் நல்ல சந்தர்ப்பம் வரப்போவதில்லை. என்னை கொல்வதினால் எனக்கு நீ எவ்வித தீங்கும் செய்தவளாக மாட்டாய். பேருதவி செய்தவளாய் ஆவாய் என்றான் கரிகாலன். நந்தினி பொங்கி வந்த விம்மலை அடக்கிக் கொண்டு, கோமகனே, தங்களிடம் நான் எதையும் மறைக்கவும் இல்லை, மறைக்க விரும்பவும் இல்லை. நான் இங்கு வந்ததின் நோக்கம் பற்றி தாங்கள் கூறியதெல்லாம் உண்மைதான். தங்களை இங்கு வரச் சொன்னதின் நோக்கமும் அதுதான். ஆனால் சந்தர்ப்பம் நேர்ந்திருக்கும் சமயத்தில் என் கைகளில் வலு இல்லை, என் நெஞ்சிலும் தைரியம் இல்லை. தாங்கள் என்னை தேடி வரும் காலடி சத்தம் கேட்டவுடனேயே என் கையில் இருந்த வாள் நழுவி கீழே விழுந்து விட்டது. இதோ பாருங்கள், வாளை பிடித்திருக்கும் என் கரங்கள் நடுங்குவதே என்றாள். ஆம், அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்.
ஆதித்த கரிகாலன் சொல்கிறான். ஆனால் அதன் காரணம்தான் எனக்கு தெரியவில்லை. உன் நெஞ்சம் ஒரு சமயம் எவ்வளவு உறுதி அடைந்திருந்தது என்பதை நான் அறிவேன். தேவேந்திரனுக்காக வஜ்ராயத்தை செய்து கொடுத்த பிறகு அதில் மீதமான உலோகத்தை கொண்டு பிரம்மதேவன் உன் இருதயத்தை படைத்திருக்க வேண்டும் என்று நான் எண்ணுவதுண்டு. அப்படிப்பட்ட உன் நெஞ்சு இவ்விதம் இழகிவிட்டதன் காரணம் என்ன? அப்போது நந்தினி சொல்கிறா, தங்கள் தோழர் வந்தியத்தேவர் சொன்ன செய்திதான் காரணம். ஆஹா, நீயும் நானும் உடன் பிறந்தவர்கள் என்று அவன் கண்டுபிடித்து கொண்டு வந்த செய்தியைத்தானே சொல்கிறாய்? அன்றைக்கு ஏரிக்கரை தீவில் நாம் பேசிக்கொண்டிருந்த போது நீ அதை நம்பவில்லை என்று சொன்னாயே. நம்மை மறுபடியும் பிரித்து வைப்பதற்காக யாரோ செய்திருக்கும் சூழ்ச்சி என்று கூறினாயே. நான் அதை நம்பக்கூடாது என்று தான் பார்த்தேன். நந்தினி சொல்கிறா, நான் அதை நம்பக்கூடாது என்று தான் பார்த்தேன். அதற்காக எவ்வளவோ பிரயத்தனம் செய்தேன். ஆனால் இன்று அவர் கூறிய வேறொரு செய்தி என் நெஞ்சுறுதியை அடியோடு குலைத்து விட்டது. அப்போ கரிகாலன் கேட்குறான், ஆஹா, அது என்ன? இன்னும் ஏதாவது புதிய கற்பனையா? புதியதாக வேறு என்ன கூறினான்? அப்போது சொல்கிறா, நந்தினி சொல்கிறா, என்னை பெற்ற அன்னையை பற்றி சொன்னார். அவரை இலங்கை தீவில் பார்த்ததாக கூறினார். அதை நான் நம்ப மறுப்பதற்கு காரணம் எதுவும் இல்லை. கோமகனே, முன்னொரு தடவை நான் ஒரு வரம் கேட்டேன். அதை தாங்கள் கொடுக்கவில்லை. அதற்காக இன்று வரை வருத்தப்படுவதாக சொன்னீர்கள். இன்று மறுபடியும் ஒரு வரம் கேட்கிறேன், இதையாவது கொடுப்பீர்களா? இப்போ ஆதித்த கரிகாலன் சொல்கிறான், வரம் இன்னது என்று குறிப்பிட்டு கேட்டால் கொடுக்க முடியும் முடியாது என்று சொல்கிறேன். கோமகனே, வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு பழிவாங்குவதாக நான் சபதம் செய்தது உண்மைதான். மீன் சின்னம் பொறித்த இந்த பாண்டிய குலத்து வாழினால் ஒன்று தங்களை கொல்வேன் அல்லது என்னை நானே கொன்று கொண்டு மாய்வேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டேன். தங்களை கொல்வதற்கு என் நெஞ்சிலும் துணிவில்லை, என் கைகளிலும் வலுவில்லை. என்னை நானே கொன்று கொண்டு தங்கள் முன்னாலேயே மடியலாம் என்று எண்ணினால் அதற்கு போதிய பலம் என் கையில் இல்லை. அரைகுறையாக முயன்று என் உயிர் போகாவிட்டால் என்ன செய்வது என்று பயமாக இருக்கிறது. ஐயா, என் சபதத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யுங்கள். இந்த வாளை தாங்களே வாங்கி கொண்டு தங்கள் கையினாலேயே என்னை வெட்டி கொன்று விடுங்கள். அப்போது என் சபதம் முடிந்துவிடும். இந்த ஜன்மத்தில் மட்டுமின்றி இனிவரும் பிறவிகளிலும் தங்களிடம் நன்றி உள்ளவளாக இருப்பேன். இவ்விதம் கூறிக்கொண்டே நந்தினி நீட்டிய வாளை மறுபடியும் ஆதித்த கரிகாலன் வாங்கி கொண்டான். ஹஹஹா என்று அந்த அரண்மனை முழுவதும் எதிரொலி செய்யும்படி பயங்கரமாக சிரித்தான். அத்தியாயம் 39. காரிருள் சூழ்ந்தது. ஆதித்த கரிகாலனுடைய பயங்கரமான வெறிகொண்ட சிரிப்பு யாழ்களஞ்சியத்தில் ஒளிந்திருந்த வந்தியத்தேவனுடைய காதில் விழுந்து அவனுக்கு ரோமாஞ்சனத்தை உண்டாக்கியது. ரோமாஞ்சனா கூஸ் பிம்பிள்ஸ்னு அர்த்தம். விரைவில் ஏதோ விபரீதம் நிகழப்போகிறது என்று அவனுடைய உள்ளுணர்ச்சி கூறியது. நிழல் வடிவம் கொண்ட யமதர்மராஜன் கையில் பாசக்கயிறுடன் அந்த அறையில் பிரசன்னமாகி இருந்தான். பாசக்கயிற்றை வீசுவதற்கு சமயம் நோக்கி கொண்டிருந்தான். ஆனால் யார் மீது எரியப் போகிறான்? யாருடைய உயிரை கொண்டு போகப் போகிறான்? கரிகாலன் உயிரையா அல்லது நந்தினி தேவியின் உயிரையா? ஒருவேளை அவர்கள் இருவரையுமே மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா? சகோதரன் சகோதரியை கொல்லப் போகிறானா? சகோதரி சகோதரனை கொல்லப் போகிறாளா? அல்லது இருவரும் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டு சாகப் போகிறார்களா? இம்மாதிரி ஏதும் நடவாதபடி தடுப்பதற்காகத்தான் இளையபிராட்டி தன்னை விரைந்து போகும்படி அனுப்பி வைத்தாள். தன்னால் இயன்றதை செய்தாகிவிட்டது. இருவரிடமும் அவர்களுக்குள்ள உறவை பற்றி சொல்லியாகிவிட்டது. இருவருடைய உள்ளமும் இழகும்படியும் செய்தாகிவிட்டது. ஆனாலும் பலன் ஏற்படுமா? வெறிகொண்ட கரிகாலரையோ பிரமைப்பிடித்த நந்தினியோ கொடூரச் செயல் எதுவும் செய்யாமல் தடுக்க முடியுமா? இந்த சமயத்தில் தான் நடுவில் குறுக்கிடுவதால் ஏதேனும் நன்மை விளையுமா? ஒருவேளை இருவருக்கும் மத்தியில் தன்னுடைய உயிரை பலி கொடுப்பதனால் அவர்களுடைய குரோதம் தணியுமா? இவ்வாறெல்லாம் வந்தியத்தேவன் உள்ளக்கடல் கொந்தளித்து கொண்டிருந்தது. இன்னும் சிறிது பொறுத்து பார்க்கலாம். தான் அவசரப்பட்டு குறுக்கிடுவதனால் காரியம் கெட்டுப்போக வேண்டாம் என்று பல்லை கெடுத்து கொண்டு நின்றான். கரிகாலருடைய வெறிகொண்ட சிரிப்பு அடங்கிய பிறகு அவர்களுடைய சம்பாஷணை மேலும் தொடர்ந்தது. ஐயா, என் வாழ்நாளில் தங்களுக்கு மகிழ்ச்சி தரும்படியான காரியம் எதுவும் நான் செய்ததில்லை. சாகும் சமயத்திலாவது தாங்கள் சிரித்து மகிழ்வதற்கு காரணமானது பற்றி சந்தோஷம் என்றாள் நந்தினி. ஆம் நந்தினி, இன்றைக்கு எனக்கு மிக சந்தோஷமான தினம்தான். இத்தனை வருஷமாக நீ என்னை படுத்தி வைத்த பாட்டுக்கெல்லாம் இன்றைக்கு முடிவு ஏற்பட போகிறது. இந்த தடவை நான் காஞ்சியிலிருந்து புறப்பட்ட போது ஒருவாறு மனதை திடப்படுத்தி கொண்டுதான் வந்தேன். உன்னை நேரில் பார்த்த பிறகு ஒருவேளை என் மனம் சலித்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன். அதற்கு இடமில்லாமல் நீயே வாளை என் கையில் கொடுத்து விட்டாய் என்று கூறி கரிகாலன் மீண்டும் சிரித்தான். கோமகனே, எனக்கும் இந்த கதிதான். தங்கள் கையினால் வெட்டுண்டு இருப்பதை போன்ற இனிமையான மரணம் எனக்கு கிட்டப் போவதில்லை. ஒரு காலத்தில் தாங்கள் என் கழுத்தில் பூமாலை சூட்டப் போகிறீர்கள் என்ற ஆசை கனவு கொண்டிருந்தேன். அது நிறைவேற முடியாமல் போயிற்று. தங்கள் கையிலுள்ள வாளை என் கழுத்தில் சூட்டிக்கொள்ளும் பேராவது எனக்கு கிடைக்கட்டும். ஐயா, நேரம் ஆகிறது, ஏன் தாமதிக்கிறீர்கள் என்றாள் நந்தினி. பல வருஷம் தாமதித்தாகிவிட்டது நந்தினி. இன்னும் சில நிமிஷம் தாமதிப்பதனால் நஷ்டம் ஒன்றுமில்லை நந்தினி. சற்று என்னை கடைசி முறையாக என்னை பார்த்து என் கேள்விக்கு மறுமொழி சொல். பூமாலை சூட்ட வேண்டிய கையினால் நான் ஏன் உனக்கு வாழ்மாலை சூட்ட வேண்டும்?
நீ ஒரு காலத்தில் ஆசை கனவு கண்டது உண்மையாக இருந்தால் இப்போது ஏன் அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடாது? அதற்கு தடையாக நிற்பவர்கள் யார் என்று சொல். உன்னை கொல்வதற்கு பதிலாக அவர்களை கொன்றுவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன் என்றார் கரிகாலன். வேண்டாம் ஐயா, வேண்டாம். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. என் காரணமாக இனி வேறு யாரும் சாக வேண்டாம். யாரும் தடையாக நிற்கவும் இல்லை. என்னுடைய தலைவிதி தான் தடையாக நிற்கிறது. அந்த தடையை ஒரு நொடியில் நான் தவிடுபடி செய்து விடுகிறேன். தலைவிதியின் மேல் பாரத்தை போடாதே. பிரம்மா எழுதிய எழுத்தை நான் மாற்றி எழுதுகிறேன் பார். நந்தினி குறுக்கிட்டு, பிரம்மா எழுதிய எழுத்தை மாற்றி எழுதலாம், ஆனால் ஒருவருடைய பிறப்பை மாற்றி அமைக்க முடியுமா என்று கேட்டாள். எதை பற்றி கேட்கிறாய் நந்தினி? நமது சிறு பிராயத்தில் உன்னை பட்டர் குலத்து பெண் என்றும் அதனால் உன்னிடம் சிநேகம் செய்யக்கூடாதென்றும் என் குடும்பத்தினர் சொன்னார்களே, அதை பற்றியா? இல்லை, நீ பட்டர் குலத்தில் வளர்ந்தவளே அன்றி அந்த குலத்தில் பிறந்தவள் அல்ல என்பதை நீயும் நானும் முன்பே அறிந்திருந்தோம். அதை பற்றி இப்போது சொல்லவில்லை ஐயா. நந்தினி சொல்றார். தங்கள் அருமை நண்பர் வானர் குலத்து வீரர் கொண்டு வந்த செய்தியை பற்றியே சொல்கிறேன். பழையாறை இளைய பிராட்டி அவசரமாக சொல்லி அனுப்பிய செய்தியை பற்றியே கூறுகிறேன். நான் தங்கள் சகோதரி என்பதை இதற்குள்ளாகவே மறந்துவிட்டீர்களா? நந்தினி, அன்றைக்கு நான் உன்னிடம் அதை பற்றி சொன்னபோது நீ அதை நம்பவில்லை. உன்னையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு செய்யும் இன்னொரு சூழ்ச்சி என்றார். பிறகு நானும் யோசித்து அதே முடிவுக்கு வந்தேன். அதை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டுமானால் பாதியில் நிறுத்துறான் ஆதித்தன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு அதை பற்றி சந்தேகமே இல்லை கோமகனே. தங்களுக்கும் எனக்கும் இரத்த சம்பந்தம் ஏதும் இல்லை. பின் என்ன தடை நந்தினி? நான் தங்களுக்கு பாட்டனார் முறையில் உள்ள பழுவேட்டரையரை மணந்தவள், தங்களுக்கு பாட்டி முறையில் உள்ளவள். இது போதாதா? நந்தினி, அந்த கதையை சொல்லி மறுபடியும் என்னை ஏமாற்ற பார்க்க வேண்டாம். உலகத்தின் முன்னிலையில் நீ பழுவேட்டரையரின் இளையராணியாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் நீ அவரை மணந்து கொள்ளவில்லை. ஏதோ காரணமாகத்தான் அவருடைய அரண்மனையில் வந்திருக்கிறாய். முன்னொரு தடவை தஞ்சையில் நான் கேட்டபோது இவ்வாறு தான் கூறினாய். அப்போது நான் நமது ஆசை கனவை உனக்கு நினைவூட்டினேன். அதை நிறைவேற்றுவதற்கு நீ பயங்கரமான நிபந்தனைகளை விதித்தாய். பழுவேட்டரையை கொன்று என் தந்தையையும் சகோதரியையும் சிறையில் அடைத்துவிட்டு உன்னை சோழ சிங்காதனத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் என்றாய். வெறிகொண்ட ராட்சசி நீ என்று தீர்மானித்து கொண்டு நான் காஞ்சிக்கு போனேன். அப்படி நீ என்னை விட்டுவிட்டாயா? இல்லை, ஒழியாமல் கனவிலும் நினைவிலும் வந்து என்னை வதைத்து கொண்டிருந்தாய். சில சமயம் அழுது புலம்பி என்னை துன்புறுத்தினாய். சில சமயம் மோகன புன்சிரிப்பு சிரித்து என் உயிரை வதைத்தாய். சில சமயம் பிச்சையை போல் சிரித்து, பிச்சைனாக்க பைத்தியம் நிறுத்தும், பிச்சையை போல் சிரித்து என்னையும் பித்தனாக்கினாய். கோமகனே அப்படின்னு சொல்லி ஒரு இவன் சொல்கிறான், ஆதித்த கரிகாலன் சொல்கிறான். அதுக்கு நந்தினி சொல்கிறான், கோமகனே, தங்களுடைய மனப்பிரமைக்கு என் பேரில் ஏன் குற்றம் சுமத்துகிறீர்கள்? தாங்கள் எனக்கு செய்த அநீதிக்கும் கொடுமைக்கும் பலனை அனுபவித்தீர்கள். அதற்கு நான் என்ன செய்வேன்? நான் மட்டும் கஷ்டப்படவில்லை என்று எண்ணுகிறீர்களா? பழுவேட்டரையரின் மாளிகையின் சுகபோகங்களில் ஆழ்ந்து குதூகலமாக இருந்தேன் என்று நம்புகிறீர்களா என நந்தினி கேட்ட குரலில் மீண்டும் பழையபடி ஆத்திரமும் கொடூரமும் பொங்கி ததும்பின. இதை கேட்டு வந்தியத்தேவன் பீதி கொண்டான். அவனுடைய உடம்பு படபடுத்தது. ஆதித்த கரிகாலரின் ஸ்வரமும் ஏறத் தொடங்கியது. நீயும் கஷ்டப்பட்டதாகவா சொல்கிறாய்? அப்படியானால் இப்போது ஏன் நாம் ஏதேதோ பேசிக்கொண்டு வீண் பொழுது போக்க வேண்டும்? என்னுடன் புறப்பட்டு வருவதற்கு உன்னுடைய சம்மதத்தை தெரியப்படுத்து. உடனே புறப்பட்டு செல்வோம். உனக்காக நான் இந்த பெரிய சோழ ராஜ்யத்தை தியாகம் செய்துவிட்டு வர சித்தமாக இருக்கிறேன். பிறந்த நாட்டையும் தாய் தந்தையரையும் உற்றார் உறவினரையும் துறந்து விட்டு வருகிறேன். கப்பல் ஏறி கடல் கடந்து செல்வோம். கடல்களுக்கு அப்பால் எத்தனையோ அற்புதமான தீவாந்திரங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை அடைவோம். உன்னை காட்டிலும் இந்த ராஜ்யம் எனக்கு பெரிதென்று. கோமகனே, தாங்கள் ராஜ்யத்தை துறந்தாலும் துறப்பீர்கள். ஆனால் இந்த கீழ்க்குல மகள் புராதனமான சோழ சிங்காதனத்தில் ஏறுவதற்கு சம்மதிக்க மாட்டீர்கள் இல்லையா என்று கூறிவிட்டு நந்தினி நகைத்த நகைப்பில் தீப்பொறி பறந்தது. பெண்ணே, இதை வேறு விதமாக பார். உனக்கு என்னை காட்டிலும் சோழ சிங்காதனம் உயர்வானதா? என்னிடம் அந்த நாளிலிருந்து காட்டிய பிரியமெல்லாம் சிங்காதனம் ஏறி மணிமகுடம் சூடும் ஆசையினால் நடித்த நடிப்புதானா என்றான் கரிகாலன். ஆஹா, அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள். எனக்கு அரண்மனை வாழ்வும் அரசபோகமும் அரியாசனமும் தான் வேண்டும். இவற்றுக்காகவே பழுவேட்டரையரை நான் மணந்தேன். இவற்றுக்காகவே வீரபாண்டியரை காப்பாற்றுவதற்கு முயன்றேன். அடி பாதகி, அவன் பெயரை எதற்காக இப்போது சொல்கிறாய் என்று கர்ஜனை செய்தான் கரிகாலன். நந்தினி மறுமொழி கூறுவதற்கு முன்னால் அவன் தொடர்ந்து மேலும் கூறினான். ஆஹா, எனக்கு தெரிகிறது. உன்னுடைய சூழ்ச்சியெல்லாம் எனக்கு இப்போது நன்றாக தெரிகிறது. வீரபாண்டியனுடைய பெயரை சொன்னால் எனக்கு ஆத்திரம் வரும். நான் உன்னை உண்மையாகவே கொல்ல வருவேன். உடனே இங்கு நீ காலாலிட்டத்தை தலையால் செய்ய காத்திருக்கும் வாலிப சிங்கங்களில் ஒருவன் வந்து என்னை கொன்று விடுவான் என்பது உன் அந்தரங்க
அந்தரங்க நோக்கம். அடி சண்டாளி, அந்த வந்தியத்தேவன் எங்கே இருக்கிறான்? எங்கே அவனை மறைத்து வைத்திருக்கிறாய்? சொல். இங்கே தான் அவன் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும். நீ என்னோடு வர மறுப்பதற்கு காரணமும் இப்போது நன்றாக தெரிகிறது. ஆமாம், அவன்தான் காரணம். அவனோடு நீ ஓடிப்போக எண்ணி இருப்பது தான் காரணம். பழுவேட்டரையரை நீ இவ்விடம் விட்டு அனுப்பியதற்கும் அவன்தான் காரணம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கொண்டுதான் இப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்திருக்கிறீர்கள். ஆஹா, எப்படி நான் ஏமாந்து போனேன்! எங்கே அந்த பாதகன் வந்தியத்தேவன்? எங்கே உன்னுடைய புதிய காதலன்? இவ்வாறு ஆதித்த கரிகாலர் வெறிகொண்டு கூச்சல் போட்டுக்கொண்டே கத்தியை சுழற்றி கொண்டு அங்கும் இங்கும் அந்த அறையில் ஓடத் தொடங்கினான். ஒரு சமயம் யாழ் களஞ்சியத்தை நெருங்கி வந்தான். அப்போது நந்தினி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று அவன் காலடியில் விழுந்து, கோமகனே, இதை கேளுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. நான் சொல்வதை கேட்டுவிட்டு பிறகு எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். வானர்குல வீரரை பற்றி தாங்கள் கூறுவது அபாண்டம். பூமாதேவி பொறுக்க மாட்டாள். அவருக்கு ஏதேனும் தாங்கள் தீங்கு செய்ய நேர்ந்தால் என் அருமை தோழி மணிமேகலை உயிரையே விட்டு விடுவாள். தங்களுக்கு மகத்தான பாவம் சம்பவிக்கும். வேண்டாம். இதோ என் நெஞ்சை பிளந்து பாருங்கள். வீரபாண்டியருடைய வாளினாலேயே என் நெஞ்சை கீறி பாருங்கள். அதற்குள்ளே தங்களுடைய திருவுருவத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. இது சத்தியம், சத்தியம், சத்தியம் என்று கூறிவிட்டு நந்தினி விம்மினாள். ஆதித்த கரிகாலின் வெறி மீண்டும் சிறிது தணிந்தது போல் காணப்பட்டது. அப்படியானால் என்னுடன் வருவதற்கு நீ ஏன் மறுக்கிறாய்? அதையாவது சொல்லிவிடு. ஏன் என் கையினால் உன்னை வெட்டி கொல்லுங்கள் என்று தூண்டுகிறாய்? உண்மையை சொல்லிவிடு என்று அலறினான் கரிகாலன். ஆகட்டும், ஆகட்டும், இதோ சொல்கிறேன். என்னுடைய நெஞ்சில் தங்களை தவிர வேறு யாருக்கும் இடம் கிடையாது. இது சத்தியமான போதிலும் நான் தங்களுடன் வர முடியாது. தங்களை மணந்து கொள்ளவும் இயலாது. அதற்கு தடையாக உள்ள ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. ஆம் கோமகனே, உண்மையில் அதை சொல்வதற்காகவே நான் இங்கே வந்தேன். தங்களையும் வரச் செய்தேன். அதை சொல்லிவிட்டு என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்வதற்காக வந்தேன். இந்த துர்பாகியசாலியை மறந்துவிட்டு தாங்கள் குலத்துக்கும் பதவிக்கும் உகந்த பெண்ணை மணந்து வாழும்படி கெஞ்சி கேட்டுக்கொள்வதற்காகவே வந்தேன்.